கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 தீமோத்தேயு அதிகாரம் 5 வசனம் 8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவர்களாய், குடும்பத்தை விசாரிக்கிறவர்களாய், அவருக்குள் நம் குடும்பத்தை நடத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய குடும்பத்தாரை நாம் விசாரியாமல், நம்முடைய ஜனங்களை நேசிக்காமல் நாம் வாழ்வோமானால் நாம் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்களும் அவ்விசுவாசியிலும் கெட்டவர்களுமாயிருப்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய சொந்த குடும்பத்தை நேசிக்காமல், நம்முடைய குடும்பத்தார் ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்களாக இருப்பதால் அவர்களை வெறுத்து ஒதுக்குவோமானால், நம் குடும்பத்தின் காரியங்களை ஒழுங்காக செய்யாமல் விசாரியாமல் நாம் இருப்போமானால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை விருதாவாக இருக்கும். ஆகவே ஒருவேளை நம்முடைய வீட்டார் ரட்சிக்கப்படாதவர்களாயிருந்தாலும் அவர்களை நேசித்து கர்த்தருக்குள் அவர்களை நடத்த வேண்டும். நம் வீட்டை குறித்து எண்ணமில்லாமல், குடும்பத்தாரை நேசிக்காமல் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லி வாழ்வதினால் பயனில்லை. மாறாக நாம் அவர்களை அதிகமாக நேசித்து அவர்களுடைய காரியங்களை விசாரித்து அன்புள்ளவர்களாய் நாம் வாழும்போது அவர்கள் கர்த்தரை அறிந்து கர்த்தருக்குள் வாழ வழிகாட்டும். ஆகவே அன்புள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். பாவ வாழ்வில் இருக்கிறவர்களை பாவம் எது, பரிசுத்தம் எது என்பதை அன்பாய் தெளிவாய் போதித்து கர்த்தருக்குள் நடத்த நாம் முற்பட வேண்டும். குடும்பத்தாரை வெறுக்கிற வாழ்க்கை வாழாமல் நம்மை நேசிப்பதை போல நாம் அவர்களை நேசித்து அவர்கள் ரட்சிப்படைவதற்கு வழிகாட்டுவோம். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது நம் நிமித்தமாய் நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும் என்பதற்காக. ஆகவே நான் பரிசுத்தமாகிவிட்டேன் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தாரை வெறுத்து ஒதுக்காமல், நம்முடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட கர்த்தருக்குள் வாழ நாம் உதவி செய்வோம். நாம் ஒருவேளை குடும்பத்தை வெறுத்து வாழ்கிறவர்களாக இருப்போமானால் மனம் திரும்புவோம். குடும்பத்தை விசாரியாதவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசிகளுக்குள் கெட்டவனுமாய் இருக்கிறான் என்று வேத வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே குடும்பத்தாரை நேசித்து கர்த்தருக்குள் நடத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி எங்கள் குடும்பத்தை நாங்கள் நேசித்து வாழத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் நீர் எங்களுக்கு தந்த குடும்பத்தை வெறுத்து ஒதுக்காமல் அன்புள்ளவர்களாய் விசாரிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். குடும்பத்தை பிரிந்து குடும்பத்தில் சண்டைகளோடு வாழ்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய், குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.